வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆல்கஹால் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக ப்ளம் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளம் கேக்கோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதே சமயம் இந்த ப்ளம் கேக்கும் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான ப்ளம் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் என்கிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரெண்டுமே ஒன்றா தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் விற்கும் பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்து ஒரு பாக்ஸில் சேல் பண்ணுவாங்க. நான் அந்த ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு அதில் இருக்கிற நட்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து டாப்பிங்ஸில் போகிறதுக்காக கொஞ்சம் மட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 30 கிராம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆரஞ்சு ஜூஸ், அதாவது இந்த ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு ரிச் டேஸ்ட் இது கொடுக்குங்க. அதே மாதிரி இது கமலா ஆரஞ்சு நம்ம கமலா ஆரஞ்சில் ரெடி பண்ண ஜூஸ் கிடையாது. ஆரஞ்சு கலரில் இருக்க அந்த ஆரஞ்சில் ரெடி பண்ண ஆரஞ்சு ஜூஸ். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து ஒரு 200 ml எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பட்டர், நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். 50 கிராம் எடுத்திருக்கேன். இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்க அந்த ஆரஞ்சுன்னு சொல்லிட்டா அந்த தோலை ஒரு 40 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் ரிச் டேஸ்ட் இந்த ப்ளம் கேக்கு கொடுக்கும். இதையும் கேக்கில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் அளவு மைதா எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவு வரும். 200 கிராம் அளவு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர், 1 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம சுக்கு பொடி, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, கிராம்பு, பட்டை இதெல்லாமே பொடி பண்ணி சேர்க்கணும். நான் பொடி பண்ணல, மொத்தமாக எடுத்து வச்சு இதை பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் அதிகமாக பட்டை எடுத்துக்கோங்க. இது ஒரு 7 கிராமாவது இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ஜாதிக்காய், இதை 1/4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் சின்ன துண்டு ஜாதிக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் பொடியை எடுத்துருக்கேன். 5 கிராம்பு, 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்க, இந்தளவு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இந்த ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு நம்ம கேரமல் ரெடி பண்ணணும். அதுக்காக தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 100 கிராம் போல் ஒயிட் சுகரும் 100 கிராம் போல் ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த ஒயிட் சுகர் நல்லா பேன் ஹீட் ஆகி இது நல்லா மெல்ட் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த ஸ்டேஜ் வரும்போது 100 கிராம் அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இது ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு கேரமலைஸ் மாதிரி ரெடியாகி வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா மெல்ட் ஆகி வருதுன்னு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரையுமே நல்லா மெல்ட் ஆகி வந்துடணும். நீங்கள் நல்லா கிளறி விடும்போது உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது எல்லாமே திரண்டு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த திரண்டு வந்தது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், எனக்கு கரண்டியில் கூட இருக்குது. அதையுமே இந்த மாதிரி பண்ணும்போது அதுவும் நல்லா கரைஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள், கரண்டியில் இருந்ததும் கூட முக்கால்வாசி நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் எடுத்து வச்சுருந்த பாருங்கள், 50 கிராம் அளவு பட்டர், அதை ஆட் பண்ணிக்கணும்.
பட்டர் சேர்த்துட்டு அதை அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஃப்ரிட்ஜில் இருந்த வாக்கில் அப்படியே எடுத்து சேர்த்துடக்கூடாது. இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ப்ளம் கேக் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். அடுப்பை எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டர் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நட்ஸு, ஃப்ரூட்ஸ், அது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பொடி, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளம் கேக்குக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறது நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பொடி தான். இதுதான் நம்ம கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃப்ளேவரையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கறது இந்த பொடி தாங்க. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஆரஞ்சு தோல், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஆரஞ்சு ஜூஸ், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே நார்மலாக இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் பண்ணும்போது ஆரஞ்சு ஜூஸில் வந்து ஓவர் நைட் வந்து நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கேக் பண்ண ஆரம்பிக்கும் போது கேக்கில் குக் ஆகும்போது நட்ஸு சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் இது நம்ம வந்துட்டு ஊற வைக்காமல், ஆரஞ்சு ஜூஸில் எந்த நட்ஸையும் ஊற வைக்காமல் நம்ம அப்படியே பண்ண போகிறோம். அதனால தான் நட்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஒரு 2 நிமிஷமாவது வந்து நல்லா பாயில் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்தளவு இருக்குது. இப்போ கொஞ்சம் இப்போ தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா திக்காக வரணும். நல்லா திக்காக வர அளவு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து லைட்டாக பாயில் பண்ணிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி லிக்விடாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். ரொம்ப கம்ப்ளீட்டாக ஆறணுங்கிற அவசியம் இல்லை. கை வெதும்பு சூடு இருக்கும் பாருங்கள், அந்தளவு நல்லா ஆற வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். 200 கிராம் அளவு மைதா எடுத்திருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர், கொக்கோ பவுடர், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டைம் போல் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 டைம் போல் நல்லா சளிச்சிங்க அப்படின்னா இந்த மைதா, கொக்கோ பவுட்ரு, பால் பவுட்ரு எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கொக்கோ பவுடர் இருக்குது பாருங்கள், அது வந்து கட்டி கட்டியாக திரண்டு இருக்கும். பாருங்கள், இது வந்து நல்லாவே ஆறிடுச்சு. லேசாக தான் சூடாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக சூடாக இருந்த போதும் இல்லை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிங்கனாலும் ஓகே. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சோம். 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதை வந்து பீட் பண்ணிக்கோங்க. விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதாவது பீட்ரை யூஸ் பண்ணி பீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக முட்டை, அதாவது வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் ஒன்றோட ஒன்று கலந்து வர அளவு பீட் பண்ணிக்கிட்டால் போதும். லைட்டாக நுர பொங்கி வர அளவு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு லைட்டாக பீட் பண்ணால் போதும். ரொம்ப பீட்ரு யூஸ் பண்ணி நல்லா நுர பொங்கி வரும் பாருங்கள், அந்த அளவு பீட் பண்ணுற அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி பீட் பண்ணாலே போதும். அதாவது மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர அளவு பீட் பண்ணால் போதும். இப்போது அது முழுமையாக ஆறிடுச்சு. இதில் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு அதை டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக நமக்கு வராது. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஆற வச்ச இந்த கேப்பில் ஃபஸ்ட்டு ஓடிஜியை 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் தான் வந்து முட்டையும் வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஓவரால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ட்ரை இன்க்ரீடியண்ட்டு, இதை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சளிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து விஸ்கி யூஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக மாவு சேர்த்திங்க அப்படின்னா லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆல்கஹால் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. ஆரஞ்சு ஜூஸை யூஸ் பண்ணி தான் இந்த வந்து ப்ளம் கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ளம் கேக்கோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. டூட்டி ஃப்ரூட்டி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கும் போது, பேரிச்சம்பழம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கும் போது ஸ்வீட் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நான் வந்து இப்போ 200 கிராம் வந்து சுகரும் அப்புறம் ஒயிட் சுகரும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் ஆட் பண்ணும்போது ஸ்வீட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் பத்தலை அப்படின்னா நீங்கள் 250 கிராம் கூட எடுத்துக்கலாம். மொத்தமாக அதாவது ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் ரெண்டும் சேர்த்து 250 கிராம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபைனலாக இதில் வந்து பேச்சுலராக யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. சும்மா சூப்பராக ப்ளம் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எப்போ வந்து கேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த டின்னை யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து ஸ்கொயர் பேன் வந்து எடுத்திருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்திருக்கேன். அதாவது ஆயில் ஃப்ரீ பட்டர் ஷீட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணல. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக கேக் பேட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக் பேட்டரை கேக் டின்னில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. டூத்பிக்கை யூஸ் பண்ணி லெவல் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ட்ரை ஃப்ரூட்ஸு, அது எல்லாமே சும்மா டெக்கரேட்டிங்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அது எல்லாமே சேர்த்து இந்த மேலாப்பில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மேலே ஆட் பண்ணுற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வந்து தெரியுங்க. அதனால சும்மா டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக துருவி வச்சுருக்க பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நட்ஸ் எல்லாமே இதில் தூவி விட்டாச்சு. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் இந்த டின்னை வச்சுட்டு 180 டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே ஆன் பண்ணி 40 மினிட்ஸ் 30 to 40 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராகவே ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடும். கேக் டின் பார்த்திங்களா, அதோட சைஸை பொறுத்து டைம் வந்து வேரியேஷன் ஆகுங்க. இப்போ நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் ஓடிஜியில் வச்சு எடுத்தால் சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராகவே ப்ளம் கேக் ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் ஓடிஜியில் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம வந்து அடுப்பில் கூட குக் பண்ணிக்கலாம். அடுப்பில் குக் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே தான். 10 நிமிஷம் வந்து பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு 1 ஹவர் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சும்மா சூப்பராகவே ப்ளம் கேக் வந்து அடுப்புலேயே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓடிஜியில் செட் பண்ண ப்ளம் கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா சூப்பர் ஸ்பான்ஜியாக நமக்கு வந்து ப்ளம் கேக் கிடச்சிருக்கு. நம்ம ஓடிஜியில் வந்து ப்ளம் கேக்கை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற டின்னு அந்த டின்னோட சைஸை பொறுத்து தாங்க வந்து ஓடிஜியோட அந்த டைம் வந்து மாறுபடும். நான் வந்து 40 மினிட்ஸ் வச்சேன். எனக்கு 40 மினிட்ஸில் சூப்பராகவே ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சும்மா கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சும்மா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு சூப்பரான இந்த ப்ளம் கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.